பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் ஜெபிப்பதற்கு தாகத்தோடு இணைந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது சாட்சி நேரம். முதல்ல சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். 5 நிமிடத்தில் என்னங்க நடக்கும்? ஒரு நிமிஷம் போதுங்க இயேசு அற்புதம் செய்வதற்கு. ஒரே ஒரு நிமிஷம் உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா அற்புதத்தை இயேசு செய்து விடுவார். அதனால் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், எங்கே உட்காந்து செல்ஃபோனில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். அதை கவனமாய் பார்க்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது உடனே உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். அப்படி ஆண்டவர் செய்வாரா? அதுக்கு தான் இந்த சாட்சிகள். அவங்க வாழ்க்கையில் நடந்தது அவங்களே எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சகோதரி கௌரி என்கிற சகோதரி சென்னையிலிருந்து அவங்க ஒரு அற்புதம் பெற்றுக்கொண்டதை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 1 வருடமாக பிசாசின் போராட்டம் இருந்து வந்தது. இரவில் தூக்கமே இருக்காது. அப்படியே தூங்கினாலும் கெட்ட கனவாக வந்து என்னை பயமுறுத்தும். இரவில் வீட்டிற்குள் பலவிதமான உருவங்கள் அங்குமிங்கும் நடமாடுவதை நான் பார்ப்பேன். அதிக பயமாக இருக்கும். அடிக்கடி தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்ற எண்ணம் மனதிலே தோன்றும். மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளானேன். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் போது நீங்கள் பிசாசின் போராட்டங்களுக்காக ஜெபிக்கிற சமயத்தில் என் பெயரை கௌரி என்று அழைத்து எனது பிரச்சனையை அப்படியே கூறி என் தற்கொலை எண்ணம் மாற வேண்டுமென்று எனக்காக ஜெபித்தீர்கள். அன்று இரவிலிருந்தே நான் பூரண விடுதலை பெற்றேன். நன்றாக தூங்க ஆரம்பித்தேன். இப்பொழுது எந்த பயமும் தற்கொலை எண்ணமும் இல்லை. இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட அந்த எண்ணம் எனக்கு வருவதே இல்லை. விடுதலை கொடுத்த சுகந்தந்த இயேசப்பாவிற்கு நன்றி. 1 வருஷமாக பிசாசு போராட்டம். ராத்திரில தூங்க முடியாது. பயம் ஆள் நடமாடுற மாதிரி உருவங்கள். கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தா பயப்படுத்துகிற சொப்பனங்கள். அதனால் தற்கொலை பண்ணி மறிச்சிடணுன்ற எண்ணம். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இதுக்கு பின்னால் இருப்பது அசுத்த ஆவி, பயத்தை உண்டாக்குகிற ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி. அந்த ஆவி சில மனிதர்களை தாக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான். அதனால் அப்படி கஷ்டப்பட்ட போது இதுக்கு தான் நிறைய பேர் மந்திரவாதியை தேடி போகிறது, குறி சொல்கிறதை தேடி போகிறது. அங்கே போய் அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா சரியாயிருன்னு சொல்லி மந்திரிக்கப்பட்ட தாயத்தை வாங்கி கட்டி கொள்ளுவார். யாராவது இலவசமாக தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? காசு ரொம்ப பவர் கூடினது. அதனால் அதுக்கு இவ்வளோ காசு தரணும். காசெல்லாம் வாங்கி பணம்லாம் செலவு பண்ணி கட்டினாலும், தாயத்தெல்லாம் கட்டினாலும் போயிடும்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி போயிடலாம் பார்த்துட்டு விடுதலை இல்லாமல் தான் தவிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இயேசு கிறிஸ்து இலவசமாய் விடுதலை தருவார். அவருடைய பேரை சொன்னால் போகிறோம், அவ்வளோதான். அவருக்கு அந்த இயேசு தாயத்தெல்லாம் தரமாட்டார், கயிறுலாம் தரமாட்டார், இல்லை இந்த சிலுவை வச்சுக்க, இதெல்லாம் இயேசு செய்ய மாட்டார். அதனால் இந்த மாதிரி அடையாளங்கள் வச்சுக்கிறதுனால அதிலெல்லாம் விடுதலை இல்லை. இயேசு உள்ளத்தில் வரணும். நம்முடைய இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணணும். அவருடைய நாமத்தை விசுவாசித்து ஜெபித்தா போதும் விடுதலை, அவ்வளோதான். இன்றைக்கு நீங்கள் பயத்தின் ஆவியினால் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. இரவில் தூங்க முடியலை, உங்களை பயப்படுதே மாதிரி பிரச்சனையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல, இயேசு உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை கொடுக்கத்தான் உங்களோடு பேசுகிறார். இந்த கௌரி என்ற மகளுக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அதெல்லாம் சரிங்க. அவங்க சென்னையில் இருக்காங்க. நீங்கள் 4 மாடியில் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுகிறீங்க. அவங்க பேரை சொல்கிறீங்க, அவங்க பிரச்சனையை சொல்கிறீங்க, விடுதலை ஆகிறது எப்படி? இதில் மாயம் மந்திரம் ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தரும்போது, இது 1 கொரிந்தியர் 12:8-10 ஆவிக்குரிய 9 வரங்கள், அது ஆண்டவருடைய வல்லமை. அதை தேவன் மனிதர்களுக்கு கொடுத்து ஊழியர்களை அப்படி பயன்படுத்துகிறார். இயேசு எப்படி இந்த உலகத்தில் மக்களுக்கு
ரகசியங்களை அறிந்து விடுதலை கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த பரிசுத்தாவின் வல்லமை வரங்களை கொடுத்து ஊழியர்களை அப்படி பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். மற்றபடி இப்போ என்கிட்ட இதை சொல்லுங்க பார்ப்போம், அதை சொல்லுங்க பார்க்கணுன்னா சொல்ல தெரியாது. நாங்கள் மந்திரவாதிலாம் கிடையாது. அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அந்த ஜெப நேரம், மக்கள் தேவையோடு ஜெபிக்கிற நேரம் ஆவியானவர் இறங்கி ஆவியானவருடைய கரத்தில் ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துவார். அவ்வளோதான். இயேசு எங்களை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்வார். வேறு மந்திரமாயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதில் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இதுக்கு பேர் வெளிப்பாட்டு வரங்கள். அந்த வரத்தின் மூலமாக செயல்படும் போது அந்த காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி நடத்துவார். அது எப்படி இங்கே கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, ஒரு ஏவுதல், அந்த பெயர் உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுவார் இருதயத்தில், இந்த பெயர் உள்ளவங்க இந்த பிரச்சனை அவங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. சில சமயம் கண் முன்னால் அது தெரியும். அந்த நேரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துக்கு இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா இதை சொல்லுங்கள் அதை சொல்லலாம் தெரியாது. ஜனங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துகிறார். அதில் சுயநலம் இருக்கக்கூடாது, இதில் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் எனக்கு பேர் புகழ் கிடைக்கும், காசு கிடைக்கும்னு நினைச்சாலே முடிஞ்சது. அது தேவனுக்கு விரோதமான பாவமாகிவிடும், அந்த கிருபை போய்விடும். ஆகவே தான் நாங்கள் ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் விரும்புகிறதை மாத்திரம் செய்வதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் இந்த காரியம். அதனால் இயேசு தான் இந்த காரியத்தை செய்கிறவர். அவருக்கு உங்கள் பேர் தெரியும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், உங்கள் பிரச்சனை இயேசுக்கு தெரியும், உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உண்மையாக அவரை தேடி நொறுங்குண்ட உள்ளத்தோடு தேடுனா உங்கள் சில சமயம் உங்களை குறித்து வெளிப்படுத்தக்கூடும். அதனால் பேர் சொன்னாதான் வெளிப்படுத்தினாதான் என்பது அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடு என்னை தொடுங்க ஆண்டவரைன்னா அவர் தொட்டு குணமாக்கிடுவார். சில சமயத்தில் சிலருக்கு அது அவசியம் என்று தேவன் செய்கிறார். அவ்வளோதான், இதுதான் காரியம். சரி, இப்போ சகோதரி பாத்திமா KGF இருந்து அவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 7 வருடமாக தீராத கால் வலி இருந்து வந்தது. கொஞ்ச தூரம் கூட என்னால் நடக்க முடியாது, நின்று கொண்டு வேலை செய்ய முடியாது. கால் வலி வந்துவிடும், கால் நரம்புகள் இழுத்து கொள்ளும். இதனால் மிகவும் நான் அவதிப்பட்டேன். வலி நிவாரண மாத்திரைகள் வலிக்கும் பொழுதெல்லாம் சாப்பிடுவேன். அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் வலி நிற்கும், மீண்டும் வலி வந்துவிடும். எந்த நேரமும் தைலம் தேய்த்து கொண்டே இருப்பேன். கால் வலி சரியாகவே இல்லை, மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த நிலையில் கடந்த அற்புத பெருவிழாவில் நீங்கள் என் பெயரை சொல்லி அழைத்து கால் வலி மாறுகிறது என கூறினீர்கள். அங்கேயும் பாருங்கள், அது இந்த அற்புதம். பாத்திமா, உங்களுடைய கால்களை இயேசு தொட்டு குணமாக்குகிறார், கால் வலியை மாற்றுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலிருந்து எனக்கு கால் வலியே இல்லை. இப்பொழுது நான் நன்றாக சுகமாக இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நின்று கொண்டே பார்க்கிறேன், நடக்கிறேன், வலியே கிடையாது. கால் வலி பிரச்சனை இல்லாமல் சுகமாக இருக்கிறேன். 7 வருஷமாக இருந்த வியாதி ஆண்டவர் பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் சுகமாக்கி விட்டார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். அடுத்து சகோதரி அமுதா செகந்திராபாத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக ஒருவித அரிப்பு பிரச்சனை இருந்து வந்தது. அதாவது தோல் வியாதி, அரிப்பு வியாதி, நமைச்சல் இருக்கும், அது மாதிரி இச்சிங். அதாவது வயிற்றுக்கு கீழே வட்டமாக அந்த அரிப்பு இருக்கும். அதில் அரிப்பு சொரிந்தால் இரத்தம் வரும். அந்த இடத்துலேருந்து செதிலாக உதிரும். மிகவும் கஷ்டமாக இருக்கும். 2.5 வருஷமாக தோல் பகுதியில், அந்த குறிப்பிட்ட பகுதியில் அப்படியே நமைச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கும், இச்சிங். அதில் செதிலாக உதிரமோ, இரத்தம் வந்துரும்னு சொல்கிறாங்க. காந்தலும் இரத்த கசிவும் இருக்கும். ஆயின்மெண்ட்டுகள் விடாமல் உபயோகப்படுத்தியும் பலன் இல்லை. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழாவில் ஜெப நேரத்தில் நீங்கள் என் பெயரை சொல்லி அழைத்து, இங்கேயும் 3வது சாட்சி பாருங்கள், ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து எனது தோல் அரிப்பு பிரச்சனை மாறுவதாக கூறினீர்கள். இங்கே அவங்க பெயரையும் ஆண்டவர் சொல்கிறாரு, வியாதியும் சொல்கிறார். நீங்கள் அதான் கவனிக்கணும். ஆண்டவர் பெயரையும் சொல்லி அவங்க பிரச்சனையும் சொல்லி
அவங்களுக்காக ஜெபித்த உடனே அந்த நேரத்தில் என்னை அறியாமல் நான் கீழே விழுந்து விட்டேன். அவங்க பாருங்கள், செகந்திராபாத்தில் இருக்காங்க. அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி சரும நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டுன்னு சொன்ன உடனே அவங்க சரிந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அது ஒரு ஆவி, பிசாசனுடைய கிரியை தான் அந்த வியாதிக்கு காரணம். அதனால தான் சுகமே ஆகலை. இப்போ அது கீழே தள்ளிவிட்டு அந்த ஆவி வெளியேறி விட்டது. அவங்க சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் என்னையும் அறியாமல் கீழே விழுந்து விட்டேன். அந்த சமயத்தில் இருந்து எனக்கு வயிற்றில் ஊறல் எதுவும் இல்லை, முற்றிலும் நான் குணமானேன். இப்பொழுது எந்தவித தோல் பிரச்சனை இல்லாமல் சுகமாக இருக்கிறேன். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிற்று ஆண்டு சுகம் கொடுத்து. இப்போ அந்த வியாதியே இல்லை. அப்போ சில வியாதி அசுத்த ஆவியினால் உண்டாகிற வியாதி. அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 இருக்குது, இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். சாத்தானுடைய வல்லமை வியாதியை கொண்டு வரும். இந்த மாதிரி வினோதமான நோய்கள் அது எந்த மருத்துக்கும் சுகமாகாது. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பிசாசினால் உண்டாகிற வியாதி. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் பாருங்களேன். நீங்கள் கூட எல்லாரும் மருந்து மாத்திரைலாம் பயன்படுத்தி ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்குவார். அடுத்து ஒரு சகோதரி மலர்விழி, சென்னை. எனக்கு 2021 ஆண்டில் ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பின் அதே ஆண்டு மார்ச் மாதம் என் வயிற்றில் கட்டி வந்தது. சிறிதாக இருந்த கட்டி அந்த வளர ஆரம்பித்தது. இதனால் வலி அதிகமாக இருக்கும். மருத்துவருக்கே அது என்ன கட்டி என்று புரியவில்லை. மருந்தும் மாத்திரைகளும் அதிகம் எடுத்தும் எனக்கு பலன் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல கட்டி பெரிதாகி கொண்டுதான் இருந்தது. இந்நிலையில் ஜூன் மாத ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் சகோதரர் அவர்கள் இறுதி நேரத்தில் ஜெபிக்கும்போது நானும் என் அம்மாவும் என் வயிற்றில் கை வைத்து ஜெபித்தோம். அண்ணன் ஜெபித்த அதே நேரத்தில் எனக்கு இருந்த அந்த கட்டி உடைந்து இரத்தமும் சலமும் நீருமாக வெளியேறியது. ஜெபித்து கொண்டிருக்கும் போதே சென்னையில் அவங்க தாயும் அவளையும் ஜெபிக்கிறாங்க. கட்டி உடைந்து எல்லாம் வெளியேறுகிறது. மிகுந்த ஆச்சரியம். மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு உடைப்படாத கட்டி கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் சகோதரரோடு இணைந்து ஜெபித்த போது உடைந்து அது மறைந்து போனது. இப்பொழுது கட்டி இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. ஏசப்பாவிற்கு நன்றி. வீட்டில் இருந்து அற்புத சுகம் பார்த்தீங்களா? இலவசமாய் சுகம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. இலவசமான சுகம். விசுவாசத்தோட வியாதுள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்தது ஒரு வாலிப மகள் மோனிகா, செங்கல்பட்டுலேருந்து ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தினர். எனது தகப்பனார் மிகவும் நல்ல முறையில் வேலை பார்த்து குடும்பத்தை கவனித்து வந்தார்கள். திடீரென்று கடந்த 3 வருடங்களாக வேலைக்கு செல்லவில்லை. வேலையை விட்டுவிட்டார்கள். எப்பொழுதும் ஒரே தூக்கம். இரவு 9 மணிக்கு தூங்க ஆரம்பித்தால் மறுநாள் மாலை 7 மணிக்குத்தான் விழிப்பார்கள். எப்பொழுதும் தூங்கி கொண்டே இருப்பார்கள். நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தும் பலன் இல்லை. வேலைக்கு போக வேண்டும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று கூறுவார்கள். நாங்கள் மந்திரவாதியிடம் அழைத்து சென்று பார்த்தோம், சரியாகவில்லை. மருத்துவரிடம் காட்டினோம், பயனில்லை. பணம்தான் அதிகம் செலவானது. இதனால் வீட்டில் வறுமை, கஷ்டம். அவருக்கு அப்பாவுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போனது. நாங்களும் தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று நினைத்தோம். நானும் என் அப்பாவின் மேல் உள்ள கோபத்தில் அவரிடம் 3 ஆண்டுகளாக பேசுவதே இல்லை. வேலைக்கு போக மாட்டேங்கிறார், தூங்கிட்டே இருக்கார். எப்படி குடும்பம் நடக்கும்? குடும்பத்தில் வறுமை, கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அதனால் அப்பா மேலே கோபம், பேசுகிறதே இல்லை. இந்த சூழ்நிலையில் எனது தோழி என்னை ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க கூறினாள். நான் எனக்கு தெரிந்த அளவில் இயேசுவிடம் ஜெபித்தேன். ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் ஒரு நாள் செய்தியில் கூறினீர்கள், நீங்கள் யாரிடமாவது பேசாமல் இருந்து, அதாவது ஒரு கசப்பை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு ஜெபித்தால் அற்புதம் நடக்காது என்று கூறினீர்கள். உடனே நான் என் அப்பாவிடம் சென்று ஒப்புரவாகி பேச ஆரம்பித்தேன்.
அதன் பிறகு ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் நீங்கள் ஜெபிக்க சொல்லும்போது நானும் என் தகப்பனாருடைய தலையில் கை வைத்து ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம்! முதலில் வாரத்துக்கு 2 நாட்கள் வேலைக்கு சென்றார்கள். இப்பொழுது தினமும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறார்கள். நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நானும் முழுமையாக இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டேன். என் அப்பாவுக்கு விடுதலை தந்த இயேசுவுக்கு நன்றி. வினோதமான ஒரு வியாதி பார்த்தீங்களா? நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்த மனுஷர் வேலைக்கு செய்யலை, தூங்கிக்கிட்டே இருக்கிறார். வேலைக்கு போக விருப்பம் இல்லை, மனம் இல்லை. குடும்பம் எப்படி நடக்கும்? குடும்பம் பாதித்து விட்டார். வீட்டாருக்கு கோபம், இவர் சோம்பேறி ஆகிட்டார், வேலைக்கு போக மாட்டேங்கிறார்னு. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி, அது சோம்பலின் ஆவி. சிலர் அப்படியே பலவீனப்படுத்தி சோம்பலுக்குள்ளே வைத்து விடும். அது அப்படியே தூக்க மயக்கத்தை கொடுக்கிற ஆவி. அவனதுனால குடும்பம் வறுமைக்குள் ஆக்கிவிடும். அப்படி தான் ஆகிவிட்டார். இந்த மகள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஜெபிக்கிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத மகள், ஆனால் ஒன்றும் விடுதலை இல்லையே. அப்போ ஆண்டவருடைய வசனம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு குறைபாடு இருந்தால் மன்னியுங்கள். இயேசு சொல்லியிருக்கிறார்ல, மார்க்க 11:24-25 வசனத்தில் அந்த வசனம் அவங்களை தொட்டது. அப்போ நான் எங்கள் அப்பா மேலே வெறுப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஜெபிச்சா எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? 3 வருஷமாக தகப்பனார்கிட்ட பேசுவதில்லை, வெறுப்பு. இப்போ போய் மன்னித்து தகப்பனாரோடு பேசி ஒப்புரவாகி தலையில் கை வைத்து ஜெபிக்கும்போது உடனே விடுதலை. பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் ஜெபம் கேட்கப்படலை? நானும் ஜெபிக்கிறேன், ஏன் விடுதலை கிடைக்கல? ஏன் சுகம் கிடைக்கல? ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது? யோசித்து பாருங்கள், உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, சண்டை, பகை, மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிச்சாதான் ஆண்டவர் உங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதனால் இது இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிற ஒரு காரியம். சரி, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒப்புரவாகி ஒப்பு கொடுத்து, இல்லை பக்கத்தில் அவங்க இல்லையே, அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, பரவாயில்ல, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்புரவாகிடுறேன், இன்னைக்கு கசப்போடு நான் இருக்க மாட்டேன், நான் அவங்ககிட்டெல்லாம் சண்டை போட மாட்டேன், எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. அதன் பிறகு நீங்கள் ஃபோனில் பேசலாம், டைம் கிடைக்கும் போது அவங்கள போய் சந்திக்கலாம். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டாலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போ 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி என்னென்னா, சகோதரர் அன்புராஜ் திருப்பூரில் இருந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. எப்படி அவங்க ஆண்டவரிடத்திலேருந்து ஒரு அற்புதத்தை பெற்றாங்க, இயேசு எப்படி தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ரொம்ப ஆச்சரியம். இந்த சாட்சியை நான் பார்க்கும்போதும் நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் வெறுமன பாவத்தை மன்னிக்கிறவர், வியாதியை குணமாக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஏழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன், தாழ்மையாய் இருக்கிறவங்களை உயர்த்துகிற தேவன். இந்த குடும்பம் பாருங்கள், எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க. அந்த சகோதரி சொன்னாங்கல்ல, சாப்பிட உட்கார வைக்கிற கூட வாஸ்து பார்த்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களாம். எந்த அளவுக்கு அவங்க அந்த பாரம்பரியம் அதில் நம்பிக்கை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு இயேசுவா அதெல்லாம் பிடிக்காது, எங்களுக்குன்னே கடவுள் இருக்கிறாங்க, அப்படி தான் அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இயேசு அவருடைய கணவருக்கு ஒரு அற்புதம் செய்தார் பாருங்கள். அவர் நல்ல பக்தியோடு அந்த பட்டெல்லாம் போட்டு அதுக்கான அடையாளங்கள் பக்தியாக இருப்பதற்கு இந்து சகோதரர்கள் அணிஞ்சிருப்பாங்கல்ல, அதோடு தான் வந்திருக்கிறார். யார் அங்கே கரெக்டாக சொல்ல திருநீர் அழிக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் யாரும் சொல்லுவதில்லை. அது அவங்களுடைய நம்பிக்கையின்படி வர்றாங்க. இயேசுவை அவங்க அறிந்து கொண்டால் அதன் பிறகு அவங்க தீர்மானம். ஆனால் அவர் பாருங்கள், காலை கட்டி 10 வருஷத்துக்கு மேலே கட்டி இருந்தார். அப்போ இந்த இயேசு சுகம் கொடுக்குறாரான்னு அவர் ஜெபித்த போது கட்டி மறைந்து விட்டார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்கள். நீ இந்த மாதிரிலாம் வந்திருக்கிற, நான் அவனை குணமாக்க முடியாதுன்னு இயேசு சொன்னாரா? முதல்ல இதெல்லாம் அழி, இதெல்லாம் கழட்டு அப்படின்னு இயேசு சொன்னாரா? அவர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பார்த்து இயேசு அற்புதம் செய்துட்டார். நான் வியாதி படுக்கையில் சாக கிடந்தப்போ அங்கே தான் படங்கள் குத்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்ற இடமே அங்கே தான். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். ஐயோ, எங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குது, படம்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க, நான் வரமாட்டேன்னு இயேசு வெளியில் நிற்கலை. அங்கே என்னை தொட்டு குணமாக்கி, நான் தாப்பா உன்னை சிருஷ்டித்த தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார்.
அப்படி தான் இந்த ஐயா பாருங்களேன், எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க. உருண்டு உருண்டு அவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்டவர்கள் இப்போ இயேசு தன்னை வெளிப்படுத்தி காமிச்சார். அந்த கட்டியை மறைய பண்ண உடனே மனைவிக்குள்ள ஒரு யோசனை, இப்படி ஒரு கடவுளா, என்னங்க சொல்கிறீங்க, கட்டியை காணும், போகும்போது கட்டியோட போனீங்க, வரும்போது 10 வருஷமாக அந்த கட்டியை காணுமே. இயேசு அற்புதமான ஆண்டவர். அதுக்கு அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்களா? அதுக்கு 4 மாடியில் வந்து உருண்டு பரண்டு எழும்புனாங்களா? ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்தையும் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவை சுமந்து எல்லாத்தையும் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் தான் பரிகாரி. விசுவாசித்தா போதும், உடனே அற்புதம்தான். அதன் இயேசுவிடத்தில் அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. காசு கேட்க மாட்டார், நீ இதை செய் அதை செய், உடம்பை கிழிச்சிக்க ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படியே வா, விசுவாசித்தா போதும், அவ்வளோதான். அற்புதம் செய்துட்டார்ல. பாருங்கள், நல்லா இருந்த குடும்பம் ஒரு விபத்துனால எல்லா பணத்தையும் செலவு பண்ணி அதனால் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வறுமை அந்த நிலைமையில் இயேசுவை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவர் பாருங்களேன் ஒரு அழகான தொழிலை கொடுத்து அவங்க கேட்டபடி ஆசீர்வதித்து, இன்னும் எவ்வளோ ஜனங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. குறைஞ்ச விலையில் சாப்பாடு கொடுக்குறாங்களாம் அவங்க. அதுவும் சொன்னாங்க, பார்த்தீங்களா, நாங்கள் வந்து அதில் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு சுத்தமான உணவு, கலப்படம் இல்லாத உணவு கொடுக்கணும். இதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். ஐயா, இப்படி சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? அப்படி சொல்லிக் கொடுக்குற ஆண்டவர் இருந்தால் இந்த பக்தி உள்ள அரசியல்வாதியெல்லாம் லஞ்சம் வாங்குவானா, ஊழல் பண்ணுவானா? பக்தியாக நடிச்சிட்டு நாட்டையே கொள்ளை அடிக்கிறான் பாருங்கள். இயேசுக்கிட்ட இப்படிலாம் காமிக்க முடியாது. அவர் முதல்ல சொல்லுவார், நீ நாட்டை கொள்ளை அடிக்கிற, முதல்ல மனம் திரும்புன்னு சொல்லுவார். நீ முதல்ல லஞ்சம் வாங்குற, அதை நிறுத்துன்னு சொல்லுவார். அப்படி தான் இயேசு. இதுதான் உண்மையான ஆண்டவருக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த இயேசு நம்முடைய இந்தியாவில் எல்லாருடைய உள்ளத்தில் வந்துட்டா இந்தியா எப்படி மாறிடும் தெரியுமா? உலகத்திலே பெரிய செல்வ செழிப்பான நாடாய் மாறிடும். ஒவ்வொருடைய உள்ளத்தில் இயேசு வந்துட்டா இந்தியாவே மாறிடும். இது மாதிரி நேர்மையை சொல்லி கொடுக்குற ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். எனக்கு அன்பானவர்களே, பக்தியாக இருக்கிறாங்க, கலப்படம் பண்ணுறான். பக்தியாக இருக்கிறேன்றான், ஆனால் நாட்டை கொள்ளையடிக்கிறான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க கடவுள் இல்லை. எப்படி இருந்துக்க, குடி வெறி பண்ணிக்க, வந்து சாமி கொண்டு காணிக்க மட்டும் போடு, இப்படி கேட்கிற இடங்கள் தான் இருக்கிறாரு. இயேசுகிட்ட அப்படி கிடையாது. நீ லஞ்சம் வாங்குகிற பணத்தை காணிக்க கொண்டு வராதுன்னு சொல்லுகிற ஆண்டவர். நீ ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். கடவுள்னா யார், எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் நம்புறதெல்லாம் கடவுள்னு சொன்னால் தவறான நம்பிக்கை சாபத்தை தான் கொண்டு வரும். அதனால் இந்த நாள்லையாவது இது மாதிரி எத்தனை சாட்சிகள் கேட்குறீங்களே, நீங்களே யோசிங்க, நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்களே சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டியை மறைய பண்ண இயேசு, ஏழ்மையிலிருந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற இயேசு, அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? இன்னொரு சாட்சி பார்க்க போகிறீங்க, அது இன்னொரு விதமான ஆச்சரியம். இது மாதிரி ஒரு கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவங்க கூட இயேசுவை சரியாக அறியலைங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க, வர்றாங்க, கம்பட்டி மம்பட்டி நீ போய் சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற ஆட்கள் தான் சர்ச்சுக்குள்ளே நிறைய பேர். ஒரு சிலர் தான் ஒழுங்காக இயேசு அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த இயேசு எப்படிப்பட்டவன் அறியணுன்னா இந்த மாதிரி சாட்சிகளை பாருங்கள். இன்னொரு சாட்சி பாருங்களேன். சகோதரி மார்டினா செம்பூர், மும்பையிலிருந்து பம்பாயிலிருந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை நீங்கள் பாருங்கள். இயேசு எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவர். இந்த சாட்சியை பார்த்து அவங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். கவனமாக பாருங்கள். அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? 5 வருஷம் பிரிந்திருந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒன்றாக இணைத்து சந்தோஷமாய் வாழ வைக்கிறார். இதுதான் இயேசு. சமாதானத்தை உண்டாக்கி மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். எல்லா குடும்பத்திலும் இது மாதிரி சில சமயம் பிரச்சனை வந்துடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல், கணவன் என்னை நேசிக்கலைன்ற ஒரு எண்ணம், கணவனுக்கு என்ன எண்ணம் வரும், மனைவி என்னை கீழ்ப்படிய மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவாகிற பிரச்சனை பிரிந்து போகிற நிலைமைக்கு வருது.
1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே சில பெற்றோர் உடனே இனி சேர முடியாது, டைவர்ஸ் பண்ணிடுவோம், வேறு கல்யாணம் பண்ணிடுவோம். 5 வருஷம் கழித்து தேவன் நம்மளை ஒன்றாக இணைத்து மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார். பெற்றோர், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துட்டுன்னா பிரித்து வச்சிடணும், டைவர்ஸ் பண்ணிடணும், வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பேசாதங்க, சொல்லாதங்க. அது பாவம். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிலர் 1 வருஷத்தில் சரியாயிரும், இவங்களுக்கு 5 வருஷமாகி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இருக்கிறார். பாருங்களேன், வேத வசனம், அந்த கர்த்தருடைய வசனம் அவங்க ஜெபிக்க 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 உள்ளத்தில் மாற்றம். அதுதான் ஜெபம் செய்கிற ஒரு காரியம். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஜெபிக்க 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 என் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் எப்படி அழகாக சமாதானத்தின் தேவன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகள் பிரிந்து இருக்கலாம், கணவர் பிரிந்து நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். விசுவாசத்தை விட்டு விடாதங்க. இந்த சகோதரி மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை இணைத்து விடுவார். நாம் இன்றைக்கு அதுக்காக ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ ஜெப நேரம். ஒரு 5 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு அற்புதமான சுகம், கட்டிய மறைய பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். அப்புறம் வியாதியிலிருந்து அற்புதமான விடுதலை கொடுத்திருக்கிறார். பல வருஷமாக அந்த வியாதி எல்லாம் மாற்றி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இப்போ இந்த ஜெபத்தில் எனக்கு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும், என் உள்ளத்தில் கசப்பு இருக்குது, சிலரை மன்னிக்க முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே உங்களுடைய அன்பை எனக்கு தாங்க, எனக்கு மன்னிக்கிற அன்பு எனக்கு வேணும், எல்லாரையும் நான் நேசிக்கணும், என்னுடைய கணவர், என் மனைவி, என் மாமியார், என் மாமனார், என்னுடைய நாத்தனார், என்னை பாதிக்கிற மாதிரி பேசுகிறவங்களை கூட நான் நேசிக்கணும், அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சில பாவ காரியம், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க இந்த பாவ பழக்கத்திலேருந்துன்னு சொல்லுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. அந்த சகோதரர் பாங்க 10 வருஷமாக கட்டி, அந்த கட்டி மேலே கை வைத்து ஜெபிச்ச உடனே அதை மறைந்து விட்டார். அற்புதமான சுகம். பார்த்தீங்களா? ஆண்டவர் அவரை முதல்ல மதம் மாற சொன்னாரா? நீ மதம் மாறு, நான் அவனை குணமாக்குறேன்னு சொன்னாரா? இல்லையே. அந்த சகோதரர் என்ன சொன்னார்? நான் இது மாதிரிலாம் அணிந்திருந்தேன், ஆனாலும் கை வைத்து இயேசுவை விசுவாசித்து ஜெபிச்ச உடனே எனக்கு அற்புதம் நடந்துட்டு. இப்படி அற்புதம் செய்கிற ஒரு கடவுளை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன்னு சொன்னார்ல. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. எங்கே கட்டிகள் இருக்கிறதோ அந்த கட்டி மேலே கை வைத்து கொள்ளுங்க. வீட்டில் உள்ள மற்றவங்க அவங்களுக்காக கரமைத்து ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்கலாம். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் வச்சுட்டு கவலையோட பயத்தோடு இருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிங்க, அவங்க சுகத்தோட வீட்டுக்கு வருவாங்க. பயப்படாதுங்க. இப்போ அவங்களுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். சரியாக வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இந்த பாவ சுபாவம் மாறட்டும், அன்பு எனக்கு வரட்டும், இயேசுவே இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிடணும், ஜெபிக்கணும். சரியா? ஜெபிக்கிறீங்களா? இப்போ அப்படியே கண்களை மூடுங்க. எண்ணம் சிதறக்கூடாது, அதனால தான் கண்களை மூடி ஜெபிக்கிறோம். இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்படி பழக்கெல்லாம் இல்லைங்க, தெரியாதுன்னு சொன்னால் உட்காந்து ஜெபிக்கலாம். அப்படியே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வாய் தரங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, கட்டிய மறைய பண்ணியிருக்கிறீங்க, பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, பல வருஷ வியாதியை மாற்றி இருக்கிறீங்க. இயேசுவே நீர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறீங்க. இப்போ எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு சுகம் தாங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் சுகம் விடுதலை உண்டாகட்டும். வியாதிப்பட்ட குழந்தைகள் மீது கை வைத்து சில தாய்மார் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குழந்தைகளை தொடுகிறார். உங்களுடைய குழந்தையினுடைய இருதயம் வீங்கி இருக்கிறது, பல்ஜாகி இருக்கிறதுன்னு டாக்டர் சொன்னதுனால உங்களுக்கு ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. அந்த குழந்தையுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுகிறீங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த இருதயம் நார்மலாய் மாறுகிறது, பூரண சுகம் உண்டாகிறது. ஆப்ரேஷன் வேண்டாம் என்று டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க. சகோதரி, உடைய ஜெபம் கேட்கப்பட்டது, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது ஆண்டவருடைய கரம் அநேகரை தொட்டு குணமாக்கி கொண்டு இருக்கிறது. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அந்த பயம், மரண பயத்தை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. தற்கொலை எண்ணம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. கால்களை ஆண்டவர் தொடுகிறார். நடக்க முடியாத கால்கள், படுக்கையில் உட்கார்ந்து காலை நீட்டிக்கொண்டு ஜெபிக்கிறீங்க, இயேசுவின் வல்லமை கால்களுக்குள் இறங்குகிறது. எழும்பி நடக்க ஆரம்பிங்க சகோதரி. கால்கள் சுகம் அடைகிறது. காலில் இருக்கிற வீக்கம் இப்பொழுதே மறைகிறது. நீங்கள் பாருங்க, இப்போ அந்த வீக்கம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த வீக்கத்தை ஆண்டவர் மறைய பண்ணுகிறார். நார்மலாய் மாறுகிறது. எழும்பி நடக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. அநேகருக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி துதிக்க ஆரம்பிங்க சகோதரி. உங்களுடைய கர்ப்பப்பையில் சிஸ்ட் இருக்கிறதுனால குழந்தை உண்டாகிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனும் ஒரு சிக்கலான ஆப்ரேஷன் சொன்னதுனால உங்களுக்குள்ளே பயம். இப்போ இயேசுடைய தழும்புள்ள கரம் தொடுகிறது. கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கட்டி மறைகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார் சகோதரி. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். உங்களுடைய வேதனையை மாற்றுகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. இப்போ நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறது. பவானி என்கிற ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது சகோதரி. உங்களுடைய கர்ப்பப்பையில் உண்டான பிரச்சனையினால் ரொம்ப பயந்து மரண பயத்தோடு ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு குணமாக்குகிறார். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இந்த நாளில் இந்த விடுதலை மாற்றம் ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறதை என் ஆவிக்குரிய கண்களால் என்னால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அகிலன் என்கிற ஒரு வாலிப தம்பினி, இதெல்லாம் உண்மையா? இப்படியெல்லாம் நடக்கும்னா அப்போ எனக்கும் நடக்கணும்ல, இந்த இயேசு எனக்கு செய்வாரா என்று யோசித்து ஜெபிக்கிற அகிலன், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகனே அகிலன், உன்னுடைய தலைக்குள்ள ஒரு குடைச்சல், அது என்னதுன்னே சொல்ல முடியல. நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த சமயம் தலையை சோத்தில முட்டி கொண்டு நீ வேதனையை தணித்து கொள்ள நினைத்தாலும் அந்த பிரச்சனை மாறவில்லை. இப்போ இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. அது ஒரு அசுத்த ஆவியினால் உண்டான போராட்டம். இயேசுவின் நாமத்தில் அது உன்னை விட்டு விலகுகிறது. உனக்கு சுகம் இயேசு தருகிறார். வாழ்க்கையில் உனக்கு சில பாவ பழக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இனி இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு ஒப்புக்கொடு. இந்த நாள்லேருந்து உனக்கு நல்ல சுகம். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லு. ஆண்டவரே, நீர் அநேகரை தொடுகிறீர், அதற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திலகவதி என்கிற ஒரு சகோதரி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். நீங்கள் தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தை வணங்குவதில் தீவிரமாய் நீங்கள் வணங்குகிறவர்கள். ஆனால் உங்களுடைய சரீரத்தில் உண்டான வியாதியும், உங்களுடைய குடும்பத்தில் உண்டான போராட்டம், உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் வேதனையும். நான் எவ்வளவோ பக்தியாக நான் தெய்வத்தை தேடியும் என் குடும்பத்தில் இப்படி என்று கலங்குறீங்க. இப்போ இயேசுவே நீ கூப்பிட்டதுனால இயேசுடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறது. ஒரு வெளிச்சம் உடைய வீட்டுக்குள்ளே இறங்கி அந்த இருளின் வல்லமை அழிக்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, விடுதலை இயேசு தருகிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீர் செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கரமுயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த சுகம், விடுதலைக்காய் நன்றி. தகப்பனை ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்துட்டீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.